மக்கள்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம். இது சினி பூத். வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கும் நம்ம சினிமா பார்த்தோன்னா எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே வச்சிருக்கோம், பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஜவான் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா அட்லி என்னதான் பெருசா பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தையிலே இருக்கேப்பா, ஏதாவது அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சாதானே ஆகும். ஏன்னா காம்படிஷன் அப்படின்றது அதிகமாயிருச்சு. புதுசா இயக்குநர்கள் வராங்க. அதை தாண்டி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டைரக்டர்ஸே மாஸ் ஹிட் கொடுத்து அந்த 1000 கோடி 2000 கோடி அந்த லெவலுக்குலாம் போகணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய இந்த புஷ்பா 2 திரைப்படத்துடைய வசூல் எப்படியாவது முறியடிக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அந்த வரிசையில் அட்லியோடைய அடுத்த கட்டம் யாரோட? புஷ்பாவோட தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்த ஒரு டைமும் உண்டு. ஏன்னா புஷ்பா 2க்கு அப்புறமா கண்டிப்பாக அல்லு அர்ஜுன் அட்லியும் தான் சேர்ந்து படம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருந்துச்சு, ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. ஆனால் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அல்லு அர்ஜுனுமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் போல. ஃபுல் அண்ட் ஃபுல் புஷ்பாக்காகவே டெடிக்கேட்டடாக இருந்து ரொம்ப டயர்டாக இருப்பார். ஸோ அதனால் கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து ஒரு நல்ல லவ் படமாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஆக மொத்தத்தில் அட்லி படத்தில் அவர் இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கண்டிப்பாக அட்லி எடுத்தாங்கன்னா அது ஆக்ஷன் மாசாக தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம மறுபடியும் ஹிந்தியிலே இருப்போமே அப்படின்னு சொல்லி சல்மான் கானை வச்சு ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா சிக்கந்தர் அப்படின்ற படம் இப்போ ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் சல்மான் கான் நடிச்சு முடிச்சாச்சு. அடுத்தபடியாக வரேன் பாருங்க அப்படின்ற மாதிரி இப்போ அட்லியோட தான் இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. மேபி அல்லு அர்ஜுன் அவர்களுடைய கதாபாத்திரத்துக்கு பதிலாக அதில் சல்மான் கானை ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அந்த எழுதியிருக்கக்கூடிய பவுண்டர் ஸ்கிரிப்டில் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அதில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் யார் நடித்தாலும் சரி இந்த படம் அடுத்த பீக்கு போகிறதுக்கான சான்ஸ் உண்டு. ஸோ சீக்கிரமாகவே இதை பற்றின அஃபிஷியல் அப்டேட்காக வெயிட் பண்ணலாம். பிரேம் ஆனந்தோடைய இயக்கத்தில் சந்தானத்தோடைய நடிப்பில் உருவாக்கிட்டு இருக்கிற திரைப்படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற திரைப்படம். ஆல்ரெடி தில்லுக்கு துட்டு அப்படின்ற திரைப்படம் மூலியமா காமெடி ஹாரர் சப்ஜெக்ட்ல கதாநாயகன் நடிச்சா ஹிட் ஆயிரும் அப்படின்ற ஒரு லெவலை நம்ப வச்சவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரோடைய எக்ஸ்பெரிமெண்ட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா அடுத்தது மறுபடியும் டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை கொடுத்தாங்க. ஸோ தில்லுக்கு துட்டு 1, 2 அப்புறமா டிடி ரிட்டர்ன்ஸ், இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற ஒரு திரைப்படம். ஆர்யாவுடைய ப்ரொடக்ஷன்ல இந்த படம் உருவாகுது. அண்ட் இதுல சந்தானம் மட்டும் இல்லாம கௌதம் வாசுதேவ் மேனன் நடிச்சிருக்காங்க, கஸ்தூரி நடிச்சிருக்காங்க, செல்வராகவன் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான நடிகர்கள் நடிச்சிருக்கிறதுனால இந்த படத்துடைய ஹைப் இன்னும் கொஞ்சம் ஏறி நிற்குது அப்படின்னே சொல்ல முடியும். எப்பவுமே அடுத்த கட்டம் என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு சந்தானம். இடையில நிறைய திரைப்படங்கள்லாம் கொடுத்தாரு. இன்னுமே அவருடைய நடிப்பில் ரிலீஸ் ஆகாம காத்திருக்கக்கூடிய சர்வர் சுந்தரம் மாதிரியான திரைப்படங்களும் உண்டு. ஆனா நான் கொடுத்தேன்னா அது ஹிட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு செக்டர் அவருக்கு அமைஞ்சதுன்னா அது இந்த டிடி, அதாவது தில்லுக்கு துட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது இருக்கும்போது ஆர்யாவுடைய ப்ரொடக்ஷன்ல ஆல்ரெடி ஒரு படம் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது தில்லுக்கு துட்டா மாறும்னு யாருமே எதிர்பார்க்கல. சரி, இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு டப்பிங் இந்த படத்தோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாமே நமக்கு ஒரு ஹிண்ட் தான். இன்னும் ஒரு 2 monthsல இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை டோட்டலாக அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுதான்ப்பா டேட்டு அப்படின்னு சொல்லி கரெக்டான டேட்டில் ரிலீஸ் பண்ணி உங்களை என்டர்டைன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் அந்த டீம் சொல்லியிருக்காங்க. ஆகாஷ் பாஸ்கருடைய இயக்கத்தில் அதர்வ முரளியுடைய நடிப்பில் இப்போ உருவாகி இருக்கிற திரைப்படம் தான் இதய முரளி அப்படின்ற திரைப்படம். இதய முரளி அப்படின்னு சொல்லும் போது முரளி அவர்களுடைய முதல் திரைப்படம். அந்த அறிமுக திரைப்படத்துக்கு அப்புறமா தான் அவருக்கு இதய முரளி அப்படின்னே பேர் வந்துச்சு. அவருடைய மகனுக்கு நடிக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு அவருடைய பேரை வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம். அவருடைய மகன் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்துக்கு இதே முரளியான முரளி அவர்களுடைய பேரையே வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் முரளி அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இப்போ நம்ம அவர் கூட இல்லை அப்படின்னாலுமே அவருடைய திரைப்படங்கள் வாயிலாக நம்ம இப்போ வரைக்கும் அவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இதே முரளி திரைப்படம் எப்படி தான்ப்பா உருவாகிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த வேலண்டைன்ஸ் டேவை முன்னிட்டு ஒரு 5 நிமிஷம் வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாகவே பார்க்கும்போது இதுதான் அதற்கு காதல் பிரேக்கப் அப்படின்னு சொல்லி எல்லா கலவைகளும் அந்த திரைப்படத்தில் இருக்கு. அதுலேயும் குறிப்பாக அந்த வசனம் பெஸ்ட் லவ்வர் யாருன்னா அது ரோமியோ கிடையாது, மஜ்னு கிடையாது, அம்பிகாபதியும் கிடையாது. அதில் ஜாக்கை கூட சொல்ல முடியாதுப்பா, இதய முரளி மட்டும்தான்ப்பா அப்படின்ற மாதிரி இவர் தான்ப்பா பெஸ்ட் லவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கக்கூடிய டயலாக்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த திரைப்படம் அடுத்த கட்டம் இருக்கும். அதாவது அதர்வாக்கு கண்டிப்பாக இந்த திரைப்படம் அடுத்த கட்டம் இருக்கும் அதர்வாக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன்னா அதர்வாவும் தொடர்ச்சியாக நிறைய திரைப்படங்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் ஃபுல் பர்ஃபெக்டான ஒரு லவ் ஸ்டோரி அதர்வாக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தோம். அந்த வரிசையில் இந்த இதய முரளி டெஃபினட்டாக அப்படி ஃபில் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சங்கராந்திக்கு வஸ்து நாம் டாகு மகாராஜா அப்படின்னு சொன்ன திரைப்படங்கள் எல்லாமே வசூல் ரீதியாக ஒரு பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்த ஒரு திரைப்படம் தான் தண்டேல் அப்படின்ற திரைப்படம். இதில் நாக சைத்தன்யா, சாய் பல்லவியெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு. அதுலேயும் அந்த பாட்டெல்லாம் ஹிட்டு பாடுற மாதிரி எல்லா பாட்டுமே ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சு அதை கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய பாடலாக மாறிடுச்சு.
தண்டில் திரைப்படம் இப்போ லாபத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் அப்டேட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த திரைப்படம் உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 50 கோடி ரூபாய் செலவில் எடுத்தாங்க. 40 கோடி ரூபாய்க்கு ஆல்ரெடி வியாபாரம் ஆச்சு. அண்ட் இப்போ கணக்குப்படி பார்த்தோம்னா வசூலுடைய எண்டு லாபம் அப்படின்றத பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் இந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் வசூல் எடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாதிக்கு பாதி லாபம் பார்த்தாச்சு தண்டேலு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்க. நாக சைதன்யாவுடைய கல்யாணத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படம் வேறு. ஸோ மாஸ் ஹீரோஸ் எல்லாருடைய திரைப்படமும் ஓடிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு சைலண்ட் ஸ்டோரிஸும் கண்டிப்பாக இடம்பெறும் அப்படின்ற வரிசையில் தான் தெலுங்குல மட்டும் இல்லாமல் ஆல் லாங்குவேஜ்லையும் இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தாங்க. அதனால் தண்டேல் திரைப்படம் காப்பாற்றிருச்சுப்பான்ற மாதிரி ரசிகர்கள் மட்டும் இல்லையா நாக சைதன்யாவுமே இப்போ ரொம்ப குஷியில் தான் இருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.